ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறது. பக்கம் 620 ஆரம்பிக்கிறது. இப்படி பதஞ்சலி தீர்மானம் பண்ணி இவர் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றும் சொல்லிக் கொடுத்தார். இலக்கண சம்பந்தமான அதை கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கிறேன். சம்ஸ்கிருதத்தில் பிரத்யயம் என்று ஒன்று உண்டு. ஒரு சொல்லோடு அதன் முடிவில் விகுதி என்று ஒன்றை சேர்க்கிறோமே, அந்த விகுதி என்னும் சஃபிக்ஸுக்கு தான் பிரத்யயம் என்று பெயர். விகுதி என்பதும் சம்ஸ்கிருத விகிருதி என்பதிலிருந்து வந்ததுதான். இந்த பிரத்யயத்திலேயே பல தினுசு உண்டு. தத்திதம், கிருத்து, சுப்பு, திங்கு என்றெல்லாம். நம் கதையில் விஷயமாவது நிஷ்டா என்ற பிரத்யயம். மூலச்சொல்லான பகுதி பிரகிருதி என்பது ஒரு வினைச்சொல்லின் தாதுவாக இருக்க வேண்டும். அதோடு நிஷ்டா பிரத்யயத்தை சேர்த்தால் அந்த வினைச்சொல் செயல்படு பொருளாக ஆகிவிடும். உதாரணமாக புஜ் என்பது ஒரு கிரியாபத வினைச்சொல்லின் தாது. சாப்பிடுவதை அது குறிக்கும். புஜித்தான், போஜனம் என்பதெல்லாம் புஜ்ஜின் அடியாக வந்தவைதான். இந்த புஜ் தாதுவோடு நிஷ்டா பிரத்யயம் சேர்த்தால் புக்தம் என்றாகும். புக்தம் என்றால் சாப்பிட பட்டது. இதே மாதிரி தான் ரத்தம், சிவப்பாக்கப்பட்டது, சிக்தம், நனைக்கப்பட்டது ஆகிய வார்த்தைகளும் உண்டாவது. இதிலிருந்து நிஷ்டா பிரத்யயம் சேர்த்ததால் அல்லவா. ஆனால் இதற்கு ஒரு விலக்கு உண்டு. அங்கே இக்த என்பதுதான் விதிவிலக்கான அந்த தாது. அது மட்டும் நிஷ்டா பிரத்யயம் சேர்த்தால் பக்தம் என்று ஆகாமல் பக்குவம் என்றாகும். சமைக்கப்பட்டது என்ற அர்த்தம். பக்குவம் என்று தமிழில் நாம் சொல்வது அதுதான். கெட்டியாக ஜீரணிக்க முடியாமல் இருக்கிற அரிசி, கரிகாயம் முதலியவை பக்குவமாகும் போது மிருதுவாவது போல ஒருவர் மனசின் வரட்டுத்தனம் போய் நல்ல கனிவாக ஆகும்போது தான் பக்குவமானவர் என்பது. பச் தாதுவோடு சேரும்போது மட்டும் நிஷ்டா பிரத்யயம் இக்த என்றாகாமல் ஈக்வ என்றாவதை தெரிவிப்பதாக பாணினியின் வியாக்கரண சூத்திரங்களில் ஒரு தனி சூத்திரமே இருக்கிறது. பசோபக என்பதாக இக்தவில் வரும் தாவுக்கு பதிலாக இங்கே மட்டும் வா. இந்த விதிவிலக்கு விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதனால் பதஞ்சலி கௌடர் பிரம்மரக்ஷசான பின் இதை பற்றியே கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்து அதன் வழியாகவே சாப விமோசனத்தை அமைத்தார். கௌடரிடம் நீ சொல்லிக்கொள்ளாமல் வெளியேறதால் பிரம்மரக்ஷசாக போகத்தான் வேண்டும். ஆனாலும் அதற்கு நிவர்த்தி சொல்கிறேன். உன்னிடம் அகப்படுவரிடம் பச் தாதுவுக்கு நிஷ்டாவில் ரூபம் என்ன என்று கேள். அது தெரிந்து மற்ற வார்த்தைகளைப் போல பக்தம் என்று சொல்லாமல் பக்குவம் என்று ஒரு சொல்வாரேயானால் அவருக்கு மகாபாஷ்யம் முழுவதையும் கற்றுக்கொடு. பாத்திரமிருந்து வித்தியை கொடுத்த புண்ணிய விசேஷத்தால் சாபத்திற்கு விமோசனம் ஏற்படும். ரக்ஷஸ் ரூபம் போய் நிஜரூபம் பெற்று விடுவாய். சரியாக பதில் சொல்பவர் வருகிற வரியில் உன்னிடம் மாட்டிக்கொண்டு தப்பாக பதில் சொல்கிறவர்களே பிரம்மராட்சச ரூபத்தில் உனக்கு ஆகாரமாக்கிக்கொள் என்று சொன்னார். கௌடரின் பிற்கால சரித்திரம். கௌடர் பிரம்மராட்சசாக மாறினார். அப்படியே காற்றில் பறந்து போக ஆரம்பித்தார். கௌடர் என்று அவர் பிறந்த தேசத்தை வைத்துதான் பெயர் சொல்ல தெரிகிறதே ஒழிய அவருடைய நிஜ பெயர் தெரியவில்லை. அரியக்கொடி செம்மங்கொடி என்ற சங்கீத வித்வான்களில் இருப்பது போல ஆச்சாரிய புருஷர்களில் கௌடர். ஒரு காரணம் தோன்றுகிறது. அவ்வளவாக புத்தி பிரகாசம் இல்லாததால் இவரை குறிப்பிட்டு பேர் சொல்லி பேச எதுவும் இருந்திருக்காது போலிருக்கிறது. 100 என்று இருந்திருக்கிறார். பாவம், இந்த லட்சணத்தில் தூரதேசமான கௌட தேசத்திலிருந்து வந்திருக்கிறாரே என்பதை நினைத்து கௌடர் என்றே குறிப்பிட்டிருப்பார்கள் போலிருக்கிறது. அதுவே நிலைத்து விட்டது. பிரம்மரக்ஷசாகிய கௌடர் காற்றில் பறந்து நர்மதை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு அரசமரம் இருந்தது, பழமை வாய்ந்த அரசமரம். அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டார். அந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால் அது பஞ்சகௌட தேசங்களுக்கு பஞ்சதிராவிட தேசங்களுக்கும் மத்தியில் இருந்தது. ஆகையால் உத்தர தேசத்திலிருந்து தட்சிண தேசத்துக்கு போகிறவர்களிலும் சரி, தட்சிணத்திலிருந்து வடதேசம் போகிறவர்களும் சரி, ரொம்ப பேர் அந்த வழியாகத்தான் போவார்கள். சாஸ்திராபியாசம் செய்பவர்களும் பல பேர் வித்யை நாடி இப்படி அந்த மார்க்கமாகத்தான் தினமும் போய்கொண்டிருந்தார்கள். ஆகையால் பிரம்மரக்ஷசாக இருக்கும் வரையில் தனக்கு ஆகாரமாவதற்கு ஏற்ற அத்தியனக்காரர்களும் அவர்களில் தன்னுடைய பிரம்மராட்சச ரூபத்தை நீக்கச் செய்யக்கூடிய உயர்ந்த படைப்பாளியும்
இங்கேதான் கிடைப்பார்கள் என்பதால் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். அங்கே விருட்சத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வழிப்போக்கர்களை கூப்பிட்டு கேள்வி கேட்பார். குரு சொல்லிக் கொடுத்த கேள்விதான். பச் தாதுவுடன் நிஷ்டா பிரத்யம் சேர்ந்தால் என்ன என்ற கேள்வி. ரொம்ப நாள் அந்த வழிப்போக்கர்கள் எவருக்கும் இவருடைய கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல தெரியவில்லை. இவர் அவர்களை அடித்து போட்டு ஆகாரம் பண்ணி வந்தார். ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்கில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி உச்சரிப்பு ப்ரொனவுன்சியேஷன் இல்லாமல் மாறுபடுவதை இங்கிலீஷில் நிறைய பார்க்கிறோம். பியூடி என்பது பட் என்றும் சியூடி என்பது கட் என்றும் ஆகிறார் போல பியூடி என்பது பட் என்று ஆகாமல் புட் என்று ஆகிறது. ஒரு குழந்தையிடம் நாம் அடுத்தடுத்து பட்டுக்கு என்ன உச்சரிப்பு, கட்டுக்கு சியூட்டிக்கு என்ன உச்சரிப்பு என்று கேட்டுவிட்டு பியூட்டிக்கு என்ன என்று தொடர்ந்தால் பட்டு கட்டு என்று சொல்லி வந்த அந்த வேகத்தில் அது பட்டு என்றே சொல்லும். ரொம்பவும் பரிச்சயமில்லாத விஷயமானால் குழந்தை தான் என்றில்லை, பெரியவர்களுக்கும் கூட இப்படி குளறி போய்விடும். நல்ல அறிவாளியாக தேர்ந்தெடுத்தே மகாபாஷ்ய உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிரம்மரக்ஷஸுக்கு இருந்ததால் நிஷ்டா பிரத்திய விஷயமாக அவ்வளவு சிறந்த அறிவாளியாக இல்லாதவர்கள் குளறி போகும்படியாக கேள்வி கேட்பார். என்ன பண்ணுவார் என்றால் புஜ்ஜின் நிஷ்டாரூபம், சிச்சின் நிஷ்டாரூபம் முதலானவை என்ன என்று கேட்டு பதில் சொல்கிறவர்களை புக்தம் சிக்தம் என்றெல்லாம் சொல்லி வரும்போதே சட்டென்று பச்சின் நிஷ்டாரூபத்தை கேட்பார். சாதாரணமாகவே ரொம்ப பேருக்கு அதற்குள்ள விதிவிலக்கு தெரியாது. தெரிந்தவரும் கூட இவர் இப்படி அதே மாதிரியான மற்ற வாதங்களை பற்றி கேட்ட வேகத்திலேயே இதையும் கேட்கும்போது அவசரத்தில் குளறிப்போய் பக்தம் என்று சொல்லிவிடுவார்கள். பிரம்மரக்ஷஸ் சிரித்து, பக்தமா இல்லை பக்குவம், நீயும் நம் போஜனத்துக்கு பக்குவம்தான் என்று சொல்லி தப்பு சொன்னவனே ஆகாரம் செய்துவிடும். இப்படியே ரொம்ப காலம் போயிற்று. அநேக வருஷங்கள் ஆகிவிட்டன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.